வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அ டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 136. ஸோ சங்கீதம் 136வது அதிகாரம். இதுல நம்ம ஒரு சின்ன சம்மரியா பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்துல வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாம், ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, நன்றி சொல்றாங்க சங்கீதக்காரர். ஸோ ஆண்டவரோட அன்பு, நிலைத்திருக்கும் அன்பு எப்போதும் நிலைத்திருக்கணும், அதுக்காக நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரெஸ்பான்ஸ்? இஸ் லவ் endures forever, இஸ் லவ் endures forever சொல்லி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயங்கள் ஆண்டவரை பத்தி சொல்லி, அவர் தன்மையை பத்தி சொல்லி, அவர் எப்படி அவங்க வாழ்க்கையில விசுவாசத்தோட அன்பா கிருபையா இருந்திருக்காருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 1. Psalms chapter 136 verse 1 which says, give thanks to the Lord for he is good, his steadfast love endures forever. நேரடி சொல்றேன், give thanks to the Lord for he is good, for his steadfast love endures forever. இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம், ஒரு நல்ல சின்ன டேக்அவே இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவர் இந்த சங்கீதம் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பல முறை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் பண்ண நன்மைகளை ஒண்ணு ஒண்ணா சொல்லி ஒரு லிஸ்டா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, his steadfast love endures forever, அவர் அன்பு நிலைத்திருக்கும் அன்புனாலே என்ன பண்றோம், அவருக்கு நன்றி சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்க போறோம்னா, முக்கியமானா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வாழ்க்கையில வந்து நீங்க என்ன இருக்கலாம், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம், ஒரு சிக்கல்ல இருக்கலாம், அது ஃபைனான்சியலா இருக்கலாம், அதாவது பண பிரச்சனையால இருக்கலாம், இல்ல ஹெல்த்னாலே இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ ரிலேஷன்ஷிப்னால ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கலாம். நீங்க அது மாதிரி இருக்க போது இந்த சங்கீதம் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகப்படுத்தணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணது பாருங்க, his steadfast love endures forever, அவரோட நிலைத்திருக்கும் அன்பு எப்போதுமே இருக்கு, his steadfast love endures forever. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்கன்னா, ஏன்னா இப்போ இல்லைனாலும் வரலாம். ஏன்னா நான் நிறைய முறை சொல்றது என்னன்னா, as a Christians we are called to persevere. கிறிஸ்டிய வாழ்க்கை சுலபமா இருக்காது, நிறைய சோதனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வர நேரத்தை நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா, இந்த சங்கீதக்காரர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே இப்போ நம்ம சோதனையில இருக்கோம், ஆனா இதுக்கு முன்னாடி இத்தனை சோதனைகளை தாண்டி நம்ம வந்து இங்க இருக்கிறோம், இத்தனை சோதனைகளை தாண்டி எப்படி நம்மள ஆண்டவர் நிலைத்திருந்து பாதுகாத்திருக்கார், இத்தனை சோதனைகளை தாண்டி எப்படி ஆண்டவர் நம்மள இங்க வழி நடத்தி நிறுத்தி இருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஹூக்க கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஒரு வேர்ட் ஆஃப் ஹோப்பா இருக்கணும். ஏன்னா ஆல் தீஸ் பாஸ்ட் டைம்ஸ், இந்த உங்களுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு சோதனைகளை தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னாடி வந்து நிறுத்தி இருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதை நம்ம மனதில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த சோதனையும் தாண்டி என்ன பண்ணுவார், ஆண்டவர் வழி நடத்துவார். இனிமே வர சோதனையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வழி நடத்தி நம்மள என்ன பண்ணுவார், தாண்டி கொண்டு போவார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த சங்கீதத்துல இருந்து அதான் நம்ம எடுக்க போறோம். என்னன்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, டெய்லி ஜெபத்துல ஏதோ ஒரு சோதனை இருக்குதோ இல்லையோ, சோகம் இருக்கோ இல்லையோ, கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, நீங்க என்ன பண்ணும், முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சோதனைகளையும் தாண்டி எப்படி வழி நடத்திருக்காரு ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இப்போ வரப்போற சோதனையோ, இல்ல இனிமே வரப்போற சோதனையோ, இல்ல இப்போ இருக்கிற சோதனையோ, எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நாள் வழி நடத்திருக்காரு, எவ்வளவு நாள் உங்களை தாண்டிட்டு வந்திருக்காரு. அதை என்ன பண்ணுங்க, திரும்பி ரிமைண்ட் பண்ணுங்க, திரும்பி ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு கஷ்டம் வரப்போதோ, இல்ல அந்த சோதனை கரெக்டா இருக்க போதோ, அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், இவ்வளோத்தையும் தாண்டி நம்மள ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காரு, இதையும் தாண்டி என்ன பண்ணுவார், நம்மள ஆண்டவர் கூட்டிட்டு போவார். Our God has been faithful for all this way, he will still be faithful. அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன இருக்கணும், மாறக்கூடாது. சோ இந்த சங்கீதம் மூலமா அந்த ஒரு பழக்கத்தை தான் டெய்லி ஜெபத்தை என்ன பண்ணுங்க, ஞாபகம் பண்ணுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன வழி நடத்துவார். That is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and the reminder that Lord, you are a God who is always faithful and that your steadfast love endures forever, Lord. So thank you for this reminder, and it is very important for us because in our human nature, it is easy for us to get tied up with our emotions and feel that you have abandoned us, feel that you have left us. But Lord, that through this devotion, you have reminded us that that is not the case, and that Lord, your love endures forever, Lord. Even though it may feel like you have abandoned us, but we should know that it is not the case because you are a God who does not change his words as well, Lord. Lord, give us the grace and the strength to sustain this to all times of difficulties, to all times of testing, so that we do not lose our faith in you, Lord. All of this in Christ's name I pray. Amen.